சுவனமும் சுவனத்தின் மாளிகைகளும் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எண்ணத்தாலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம். இப்படிப்பட்ட அந்த சுவனமும் சுவனத்தில் உண்டான மாளிகைகளும் அதில் ஓடக்கூடிய நதிகளும் அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நம் எல்லோருக்கும் அல்லா நசீபாக்கி தந்தல்வானாக. அருமையானவர்களே, ஒரு காரியத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால் பல முயற்சிகள் செய்ய வேண்டும், சில கஷ்டங்கள் பட வேண்டும். நல்ல முயற்சி எடுத்து கஷ்டங்கள் பட்டு அந்த இடத்தை அடைவதற்கு, அந்த காரியத்தை அடைவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கம் என்பது இலகுவாக கிடைத்து விடுமா? குர்ஆனில் அல்லாஹ் கேட்பான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ரா. முன்னோர்கள் சில பேர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இன்னல்கள், சிக்கல்கள், சிரமங்கள் இவைகளெல்லாம் தொட்டதல்லவா? தொடாமல் எதையும் பெற முடியாது. ஒரு இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில், சில கட்டத்தில் சில காரியங்கள் ஏற்படுகின்ற பொழுது சகித்து கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாம் நல்லதை அடையலாம். அப்படியானால் சுவனத்தை அடைவதற்குண்டான வழிகளை குர்ஆனும் சொல்லும், ஹதீஸும் சொல்லும், வரலாறும் சொல்லும், நாதாக்களும் சொல்லித் தருவார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் எல்லாம் வெற்றியடைந்து விட்டார்கள். யார் அந்த முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் பயபக்தி உடையவர்களாக நிற்பார்கள். அப்படியே அல்லாஹ் சொல்வான், வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருள் பாக்கியங்களில் இருந்து, செல்வங்களிலிருந்து ஜக்காத் கொடுப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்களுடைய மானபங்கங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஜிஹிம் ராஊன், அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார்கள். வாக்குறுதிகள் கொடுத்தால் நிறைவேற்றுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன், கடமையாக்கப்பட்ட தொழில்களை நிறைவேற்றுவார்கள், அதை பேணி பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வரும்போது, உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்தி காட்டும். எப்படிப்பட்ட சொர்க்கம் என்பதின் குர்ஆன் அல்லாஹ் அடுத்து சொல்வான். எனவே நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது பயபக்தி இருக்க வேண்டும், அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆடவன் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்ட பொருள்களிலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் கொடுப்பார்களேயானால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன் என்று குர்ஆன் சொல்லும். அல்லாமா அபுல்லை சமர்கந்த் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபில் சொல்லுவாங்க. அதுபோல அல்லாமா இஸ்மாயில் ஹத்தல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் ரூஹுல் பயானில் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சொர்க்கத்தை நாடுகிறான், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறான், சொர்க்கத்திற்கு உள்ளே போக வேண்டும் என்று நினைக்கிறான், அந்த மாளிகையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். முதல்ல அந்தருக்குல் ஜமீ அல் மஆசி, அனைத்து பாவங்களையும் விட வேண்டும். எதுவெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் மனிதர்கள் பாவத்தை விட்டும் தடுத்தார்களோ அதையெல்லாம் விட்டு தடுக்க வேண்டும். அனைத்து பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும். ஐயஸீரும் பிர்ரில்லா, அல்லாஹ் குறைவாக கொடுத்தாலும் கொண்டு அதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். யுஹிப்பு ஸாலிஹீன், நல்லவர்களை நேசிக்க வேண்டும். இப்படி எல்லாம் சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள் அல்லாமா அபுல் சமர்கந்த் ரஹ்மஹுல்லாஹ், ஐயஸ்அலு, அவன் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை சொர்க்கவாசி ஆக்கு, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்குரிய வாழ்வதற்குண்டான வழிகளை எனக்கு வகுத்துத்தாய் என்று சொர்க்கத்தை பற்றி ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்பார்களேயானால் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். அந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும், அதற்குண்டான மாளிகை அவர்கள் வழங்கப்படும் என்பதை அல்லாமா அபுல் சமர்கந்த் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தன்வீகுல் காஃபிலின் கிதாபில் இந்த செய்தியை பதிச்சுவாங்க. எனவே அருமையானவர்களே, சொர்க்கத்தை லேசாக அடைந்து விட முடியாது. சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில் பயபக்தி இருக்க வேண்டும்,
தொழுகையை பேணி பாதுகாக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட நிஅமத்தில் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லும். இன்னும் ஏராளமாக சொல்லும். இதுபோல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், முதலில் நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு அனைத்து பாவங்களையும் விட வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு நல்ல காரியங்களை செய்து சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை வாழ தௌஃபீக் செய்வானாக. இப்படிப்பட்ட சொர்க்கம் யாரையெல்லாம் நேசிக்கிறது தெரியுமா? அருமையானவர்களே, சொர்க்கத்தை எல்லோரும் நேசிப்பார்கள். ஆனா சொர்க்கம் சில பேர்களை நேசிக்கும். அந்த சில பேர்களை யாரையெல்லாம் இந்த சொர்க்கம் நேசிக்கிறதோ, யாரெல்லாம் நேசிக்க தெரியுமா?